கொடை அழி குடி ஓம்பல் நான்கும் உடையான் ஆம் வேந்தற்கு ஒளி குடை அருள் செங்கோல் முறை தளர்ந்த குடிகளை காத்தல் ஆகிய நான்கும் உடைய அரசன் அரசருக்கெல்லாம் விளக்கம் போன்றவன். பேரவைத் தலைவர் தேர்தல். பேரவையின் இன்றைய அலுவல் இந்திய அரசியல் சட்டத்தின் 178வது பிரிவின் கீழ் பேரவைத் தலைவர் தேர்தல் ஆகும். இப்பதவிக்கான வேட்புமனுத்தால் சட்டமன்ற பேரவை முதன்மை செயலாளரும் சேர்க்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற பேரவை விதி 7 உள்விதி 4 பேரவைத் தலைவர் பதவிக்கு நியமனம் செய்யப்பட்டவர், முன்மொழிந்தவர், அதை வழிமொழிந்தவர் ஆகியோரின் பெயர்களை நான் முதலில் இப்பேரவைக்கு அறிவிக்க வேண்டும். அவர்களின் விவரம்: நியமனம் செய்யப்பட்டவர் திரு ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள். முன்மொழிந்தவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். வழிமொழிந்தவர் மாண்புமிகு அமைச்சர் என். ஆனந்த் அவர்கள். பேரவைத் தலைவர் பதவிக்கு திரு ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டு அவர் வேட்புமனுத்தால் மட்டுமே பெறப்பட்டுள்ளதால் மாண்புமிகு திரு ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் இப்பேரவையின் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு பேரவைக்கு அறிவிக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவராக பேரவையால் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஜே.சி.டி. பிரபாகர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் என்னுடைய பணி நிறைவு செய்கிறேன். அடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாண்புமிகு பேரவையின் தலைவர் அவர்கள் மரபுப்படி அவரது இருக்கையில் அமர செய்தல் வேண்டும். எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்களும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் அழைத்து வந்து பேரவைத் தலைவர் இருக்கையில் அமர செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் இருக்கையில் அமர்வதற்கு செல்லும் நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அவரின் இருக்கையில் அமர பின்னரே அமர்தல் வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவை துணைத் தலைவர் தேர்தல். பேரவையின் அடுத்த அலுவலாக பேரவை துணைத் தலைவர் தேர்தலாகும். பேரவை துணைத் தலைவர் பதவிக்கான வேட்புமனுத்தாள் சட்டமன்ற பேரவை முதன்மை செயலாளரிடம் அளிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற பேரவை விதி 8 உள்விதி 2 பேரவை துணைத் தலைவர் பதவிக்கு நியமனம் செய்யப்பட்டவர், முன்மொழிந்தவர், அதை வழிமொழிந்தவர் ஆகியோரின் பெயர்களை நான் முதலில் இப்பேரவைக்கு அறிவிக்க வேண்டும். அவர்களின் விவரம்: நியமனம் செய்யப்பட்டவர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு மு. ரவிசங்கர் அவர்கள். முன்மொழிந்தவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். வழிமொழிந்தவர் மாண்புமிகு அவை முன்னவர் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள். பேரவை துணைத் தலைவர் பதவிக்கு திரு மு. ரவிசங்கர் அவர்கள் மட்டும் நியமனம் செய்யப்பட்டு
அவரது வேட்பு மனுத்தால் மட்டுமே பெறப்பட்டுள்ளதால் மாண்புமிகு திரு மு ரவிசங்கர் அவர்கள் இப்பேரவையின் துணைத் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் இப்பேரவைக்கு அறிவிக்கிறேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு மு ரவிசங்கர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.